இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் லோக்கல்ல கிரியேட் பண்ணிட்டு, ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கிற லாக்ஸ வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளவுட் வாட்ச்க்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். நம்ம இதில மெயினா என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கிற லாக்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு சென்ட் பண்ண போறோம். அத வச்சு வந்துட்டு நம்ம எப்படி வந்து டீபக் பண்ணலாம். ஒரு அலர்ட்டிங் கிரியேட் பண்றது அந்த மாரி யூஸ் கேஸ் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு இது புரியும். அது போக வந்துட்டு இதில என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் மெயினா யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட யூஸ் கேஸ் என்ன? அதோட அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட்ல வந்துட்டு நம்ம எப்படி அந்த லாக்க வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு சென்ட் பண்றோம் எல்லாமே வந்துட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்துட்டு லாக வந்துட்டு கிளவுட் வாட்ச்க்கு சென்ட் பண்ணணும்? கிளவுட் வாட்ச்ங்கிறது என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஒரு லைவ் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனா ரன் ஆயிட்டு இருக்கும். எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் லாக்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் கரெக்ட்டா? இப்ப நம்ம எல்லா லாக் ஃபைலுமே வந்துட்டு ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ண முடியாது. இந்த மாரி பெரிய அப்ளிகேஷன் ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்ஸ வந்துட்டு ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல வந்துட்டு ட அ மானிட்டர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த சென்ட்ரல் பிளேஸ்ல ட்ராக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லாக் வந்து அந்த இடத்துக்கு போகணும் கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளங்க், டேட்டாடாக் இந்த மாரி வந்துட்டு மானிட்டரிங் டூல்ஸே அவைலபிளா இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல இந்த கிளவுட் வாட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி யூஸ் கேஸஸ் தான். அந்த மானிட்டரிங் பர்ப்பஸுக்காக வந்துட்டு இத மெயினா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சம் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதில வந்து லாகர் நார்மலா வந்துட்டு லாகர் டாட் இன்ஃபோ அப்படின்னு போட்டோம்னா, நமக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்றப்போ கன்சோல்ல வந்துட்டு அந்த லாக் இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம இந்த லாக் பேக் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி வந்து யூஸ் பண்ணிட்டு, இத வந்துட்டு எப்படி நம்ம இந்த லாக வந்துட்டு கிளவுட் வாட்ச்க்கு சென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் மெயினா வந்து பார்க்க போறோம். நான் சொன்ன மாரி தான் இதோட யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல வந்து எரர் ட்ராக் பண்றதுக்கு, ஒரு டீபக்கிங் வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா 1 ஆர் மோர் மைக்ரோ சர்வீசஸ் வந்து இருக்கும். அந்த மாரி டைம்ல வந்துட்டு எந்த இடத்துல நமக்கு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு லாகர்ல தான் செக் பண்ணுவாங்க. அது மாரி மல்டி என்விரான்மென்ட் லாகிங். உங்களுக்கு வந்துட்டு QA டெவலப்பர், புரொடக்ஷன் இந்த மாரி டிஃப்ரெண்ட் என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம லாக் வந்து கேப்சர் பண்றது. அது போக ஆடிட்டிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்துட்டு இது மெயினா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கிளவுட் வாட்ச்ல வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இங்க AWS ப்ராஜெக்ட் கன்சோல்ல வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இங்க கிளவுட் வாட்ச்ன்னு ஒண்ணு இருக்கும். இங்க போயிட்டு நம்ம இங்க மெயினா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்ஸ் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா கரெக்ட்டா? லாக்ஸ் டேப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லாக்ஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதில போயிட்டு இங்க கிரியேட் லாக் குரூப் அப்படின்னு குடுத்துட்டு, இங்க வந்துட்டு ஒரு காமன் நேம் குடுத்துக்கங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நேம் வந்து இங்க குடுத்துருக்கேன். ஸ்ப்ரிங் லாக் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் குரூப் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸாவே இருக்கட்டும். இது வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்குள்ள போலாம். அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு IAM யூசர் நம்ம லோக்கல்ல ரன் பண்றதுக்கு வந்துட்டு நான் IAM யூசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த IAM யூசருக்கு வந்துட்டு கிளவுட் வாட்ச் ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். இது எதுக்குன்னா, நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம லாக்ஸ் வந்துட்டு கிளவுட் வாட்ச்க்கு சென்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். சப்போஸ் நம்ம EC2 இந்த மாரி சென்ட் பண்றோம்னா, நம்ம ரோல்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். பட் சிம்பிள் இந்த லோக்கல் எக்ஸாம்பிள்க்கு நான் IAM யூசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து AWS கான்ஃபிகரோ இல்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் லாக்ஸ. ஓகே. இந்த ஸ்டெப் வந்துட்டு மறந்துறாதீங்க. ஓகே. இப்போ நான் வந்துட்டு இந்த எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ண போறேன். இது வந்து கண்ட்ரோலர்ல இருக்கு கரெக்ட்டா? நான் டீபக் மோட்ல தான் வச்சிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் இந்த எண்ட் பாயிண்ட்ட வந்துட்டு API லாக்ஸ் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்றேன். நம்ம என்ன பாஸ் பண்றோம்? லெவல் அண்ட் மெசேஜ் வந்து பாஸ் பண்றோம். இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க லாக் ரிக்வெஸ்ட் வந்து ஒரு பூஜா கிளாஸ் மாரி ரெக்கார்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. லெவல் அண்ட் மெசேஜ். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதுல பைண்ட் ஆயிருச்சு கரெக்ட்டா? இதுல பைண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஜஸ்ட் சம் வேலிடேஷன் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் குடுக்குறேன். இங்க வந்துட்டு லெவல் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். என்ன லெவலும் இன்ஃபோங்கிற லெவல் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? மெசேஜ் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண மெசேஜோ அந்த மெசேஜ் வந்து வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா வந்துட்டு ஒரு லாக் ஹிஸ்டரிங்கிற ஒரு DQ வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ட்ராக்கிங்க்கு லோக்கலா வந்து ட்ராக் பண்றதுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா, மெயினா இங்க நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, இப்ப நான் லெவல் பேஸ் பண்ணி நான் இங்க வந்துட்டு லாகர் டாட் என்ன கரஸ்பாண்டிங் மெசேஜ் இப்போ வந்து டீபக் லெவல் சென்ட் பண்ணோம்னா டீபக் போகும். ட்ரேஸுக்கு சென்ட் பண்ணணும்னா ட்ரேஸுக்கு போகும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு டிஃபால்ட்டா இன்ஃபோ சென்ட் பண்ணதுனால எனக்கு லாகர் டாட் இன்ஃபோ அப்படின்னு வந்து கால் ஆகுது. கரெக்ட்டா? ஒன்ஸ் இது கால் ஆச்சுன்னா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம கன்சோல் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகல. ஒன்ஸ் இது நெக்ஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு.
ஸோ வந்துட்டு லாக் கண்ட்ரோலர் கிளாஸு அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் AWS க்ளவுட் மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம சென்ட் பண்ண மெசேஜ். ஸோ இது வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு நமக்கு போஸ்ட்மேனில் வந்து வந்திருக்கும். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் லாக் பண்ணது எனக்கு கிளைண்ட்டில் மீன்ஸ் லோக்கலில் எனக்கு கன்சோலில் வந்துருச்சு. சின்ஸ் நான் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இது ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறனால நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்துட்டு இது போயிருக்காது. இப்போ AWS க்ளவுட் வாட்சில் வந்துட்டு நமக்கு எந்த லாகும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னலாக வந்துட்டு நம்ம இந்த லாக் பேக்கில் வந்துட்டு எழுதியிருக்கோம் கரெக்டாக. ஸோ ஒரு சில கோட் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்ட் ஆன் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம லாக் வந்துட்டு சென்ட் ஆகணுமா சென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அகைன் இதை வந்துட்டு நம்ம இந்த AWS லாக் வந்துட்டு ட்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூ பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அகைன் இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சேம் எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஹிட் பண்ணலாம் இப்போது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லாக்லேயே வந்துட்டு க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் வந்துட்டு கான்ஃபிகர் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ ஸ்டார்டட் அப்ளிகேஷன் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் க்ளவுட் வாட்ச் போயிட்டு செக் பண்ணிங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி பார்க்கலாம். சென்ட் ஆகிருக்கு. இப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து பேட்ச் ப்ராசஸ்லேருந்து வர்றதுனால சம் டைம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து லாக் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம எந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் AWS க்ளவுட் வாட்ச் அப்படிங்கிற ஹிட் பண்ணியிருக்கிறது வந்து வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட் 2 அப்படின்னு சென்ட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்லையும் இந்த மெசேஜ் வந்துட்டு லாக் ஆகிருக்கு. சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களுக்கு லாக் வந்துட்டு இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த க்ளவுட் வாட்சில் நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மல் இன்ஃபோ லாகுனால ஃபைன். இப்போ வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நமக்கு எரர் லாக் அடிச்சதுன்னா இப்போ அதை வச்சு வந்துட்டு நம்ம எப்படி மானிட்டரிங் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த லெவலே வந்துட்டு எரர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு திஸ் இஸ் எரர் மெசேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் வந்திருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம என்ன சென்ட் பண்ணும்போது வந்து வந்திருக்கு. அதே டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச்லேயும் வந்துட்டு நமக்கு இன்னும் அது சிங்க் ஆகலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் எரர் மெசேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷனில் நமக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு மெயில் ட்ரிகர் ஆகணும், இல்லை வந்து ஒரு டீம்ஸில் மெசேஜ் வரணும், ஸ்லாக்ல மெசேஜ் வரணும் அப்படின்னா இந்த அலர்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து எப்படி மெட்ரிக் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த லாக் குரூப்பில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் மெட்ரிக் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை த டேர்ம்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் டு மேட்ச் இன் யுவர் லாக் ஈவெண்ட்ஸ் டு கிரியேட் அ மெட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம லாகில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எரர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ நான் இந்த மாதிரி எரர் அப்படிங்கிற எதாவது வந்தாலும் எனக்கு ஒரு மெட்ரிக் ஃபில்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நான் வந்து கொடுத்துப்பேன். இப்போ வந்து எரர் அப்படிங்கிறது இந்த டேர்ம் வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு லாக் க்ரியேட் பண்ணு, ஒரு மெட்ரிக் ஃபில்டர் க்ரியேட் பண்ணுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஸ்டம் செலக்ட் லாக் டு டெஸ்ட் டேட்டா. ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபில்டர் நேம். ஸோ இது வந்துட்டு என்ன டெஸ்ட்டு எரர் மெட்ரிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு என்ன பேட்டர்ன் என்ன, அதாவது எனக்கு எரர் அப்படிங்கிறது வந்து அந்த லாகில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு மெட்ரிக் நேம் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எப்படிலான்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு இப்போ இது என்ன ஆப், ஸ்ப்ரிங் ஆப் கரெக்டாக. ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஆப், ஸ்ப்ரிங் பூட் லாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மெட்ரிக் நேம் இதை கொடுத்துக்குங்க. ஸோ மெட்ரிக் வேல்யூஸ் பப்ளிஷ் டு மெட்ரிக் வென் ஃபில்டர் பேட்டர்ன் மேட்சஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா எனக்கு எத்தனை டைம் அது வந்துச்சுன்னா வந்துட்டு எனக்கு எரர் வரணும். இப்போ எனக்கு ஒரு டைம் மெட்ரிக் வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் கரெக்டாக.
ஸோ இது வந்து ஒன் டைம் வந்தாலே வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஆப்ஷனலாக இருக்குது. இது எல்லாமே ஆப்ஷனல் ஃபீல்டாக இருக்குது. இது வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட்னு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மெட்ரிக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு மெட்ரிக் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண மெட்ரிக் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது எங்கே இருக்குன்னா அதே க்ளவுட் வாட்ச்குள்ளே மெட்ரிக்ஸ்குள்ளே ஆல் மெட்ரிக் கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டம் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண இது வந்து வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் அலாரம் எதுவும் கிரியேட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நோ அலாரம் வந்திருக்கு. இங்கே கிரியேட் அலாரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெட்ரிக்கை பேஸ் பண்ணி நம்ம எதாவது அலாரம் ட்ரிகர் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணணுமா, அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு நம்ம அலாரம் கிரியேட் பண்ணோம்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு மெயில் பாக்ஸ் வரும். நீங்கள் வந்துட்டு அதை சப்போஸ் ப்ரொடக்ஷனில் எதாவது எரர் அடிச்சதுன்னா நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் சம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பீரியட் வந்து 5 minutes அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக த்ரெஷ்ஹோல்டு வந்து எவ்வளோ அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 1 time அடித்தாலே வந்துட்டு எனக்கு இந்த அலாரம் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இங்கேயும் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இங்கே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு அலாரம் ஸ்டேட் வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு எஸ்என்எஸ் டாபிக் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்என்எஸ் டாபிக் போட்டோம்னா நம்ம எஸ்என்எஸ் டாப்பிக்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெமோ எஸ்என்எஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்துட்டு அலாரம் அடித்தோடனே வந்துட்டு இந்த டாபிக் கால் ஆகும். டாப்பிக்லேருந்து நம்ம வந்துட்டு நமக்கு இந்த மெயில் பாக்ஸ் வந்துட்டு மெசேஜ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அது கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிடுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே தான் நம்ம எக்ஸ்ட்ரா மெசேஜ் அலாரம் வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் எரர் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலர்ட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா அவ்வளோதான். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக வந்துட்டு கிரியேட் அலாரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராட் எரர் அலர்ட்டுங்கிறது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அலர்ட் வந்துட்டு நமக்கு வராது கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு நம்ம எதுவும் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணல. இப்போ நான் போஸ்ட்மேன் போயிட்டு சேம் ஃபார் டம்மி எரர் வந்துட்டு நான் ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உடனே வந்துட்டு நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சம்டைம் இட் டேக். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து க்ளவுட் வாட்ச் வந்து சிங்க் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா சம் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே இன் அலாரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதோட மெட்ரிக்ஸை ட்ராக் பண்ணிங்கனாலும் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் எரர் கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருக்கிறப்போ வந்துட்டு நமக்கு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு கப்புள் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக இன் அலாரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்கு. அண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே மெயில் பாக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த மெயில் வந்து வந்திருக்கு. ஸோ அலாரம் நம்ம என்னங்க மெசேஜ் கொடுத்தோமோ ப்ராட் எரர் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ த்ரெஷ்ஹோல்டு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வேஸ்ட் பண்ணி வந்துட்டு நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எனி டைம் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போக வந்துட்டு சம் அதர் மெத்தட்ஸ் வந்து நான் கண்ட்ரோலரில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுட் வாட்ச்லேருந்து எப்படி டேட்டா ரீட் பண்ணுறது அந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த கோடு வந்து நான் கிட்டப்பில் அட்டாச் பண்ணுறேன். Thanks for watching. If you like the video, please like and subscribe. Bye bye. Thank you.